கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 171 பகுதி வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். நிச்சயமாக உங்கள் இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். இப்போ யாத்திராகமத்திலேருந்து யோசிப்பு காலத்துக்கு அப்புறம் ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறாரு, என்ன நடக்குது, இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அதாவது ஆண்டவரால் எல்லாம் கூடும். அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா மாறவே மாட்டார். பாருங்கள், அவரோட வாக்குத்தத்தத்தை நினச்சி அவர் என்னெல்லாம் செய்கிறாரு, என்னெல்லாம் நடக்குது, நடக்காதெல்லாம் எப்படி நடக்குது, நம்ம வாழ்க்கையிலும் அது நடக்கும். அதை விசுவாசிக்கணும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் பெருக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் காட்டிலிட்டான். ஆண் பிள்ளைங்களை வாட்டரில், அதான் நதியில் போட்டணும். எப்படியும் குழந்தை நதியில் போட்டால் என்ன ஆகும்? அது எவ்வளோ நேரம் ஜீவிக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. தண்ணியில் மறிக்கணுன்றதால தண்ணியில் விட சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தில் ஒருத்தி விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். நாணலில் வச்சு, அதான் அந்த காலத்தில் பிள்ளைங்களை வளர்க்க முடியாதவங்க போட்டுருவாங்க. சில பேர் பிள்ளைய பாருங்கள், அவங்க எங்கேயாவது வாழணும். நல்ல ஒரு தாய்க்கு அடையாளமே பிள்ளை நம்மக்கிட்ட தான் இருக்கணும்னு இல்லை, எங்கே இருந்தாலும் அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை வளமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், இப்படி தான் நினைப்பாங்க. அது உண்மையான தாயோட அன்பு அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த தாய் 3 மாதம் ஒளிச்சு வச்சுட்டு அப்புறம் ஒளிச்சு வைக்க முடியாமல் நதியோரமாக நாணலில் வைக்கிறாங்க. 4ஆம் வசனம். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறிய முடியாத தமக்கை தூரத்தில் நின்று கொண்டிருந்தார். என்ன நடக்குது பாருங்கள். 5ஆம் வசனம். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால் அவருடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளையில் ஒன்று என்றாள். பாருங்க, அந்த குழந்தை நதியில் விடப்படுது. பார்வோனுடைய மகள் குளிக்க வரும்போது பார்க்குறாங்க, குழந்தை அழுது. நல்ல அழகான ஒரு பிள்ளை, சௌந்தரியமான பிள்ளை. ஆனால் எபிரேயர் பிள்ளைன்னு தெரிஞ்சு அவங்க அதை வளர்த்துக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. 7. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகள் பால் கொடுக்கிற ஒருத்தை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றால், அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றால், இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தார். ஆண்டவர் ஒருத்தரை நடத்தும் போது இப்படி தான் நடக்கும் பாருங்க. நதியில் போடுறாங்க, பார்வோனுடைய குமாரத்தை எடுத்து இறக்கம் காட்டுறாங்க, பிள்ளை மேலே அன்பு செலுத்தி பிள்ளையை வளர்க்கணும்னு சொல்லிட்டு முற்படுறாங்க. அப்பொழுது அதின் தமக்கு இந்த குழந்தையோட உறவு பெண்ணு சொல்றா, இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க நான் எபிரேய ஸ்திரியை கொண்டு வரேன். பார்வோனுடைய மகளுக்கு எதெல்லாம் செய்ய முடியாதோ அதை இவங்க செய்ய வைக்கிறதுக்கு சொல்றாங்க. நாங்க கொண்டு வரட்டுமா? அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றால், இதுல என்ன ஒரு அழகான விஷயம் என்னன்னா, தாயே வராங்க பிள்ளைக்கு பால் கொடுக்க. எப்படி பாருங்க, இதுதான் ஆண்டவர் நடத்துற விதம். பிள்ளை வளரணும்னா எதிரி வீட்டில் கூட வளரும். அதான் ஆண்டவர் நடத்துகிற விதம் பாருங்க. இது பிள்ளை பார்வோனோட மகள். எந்த பார்வோன் ஆண் பிள்ளைகள்லாம் கொல்ல சொல்கிறானோ அதே பார்வோனோட மகள்கிட்ட இந்த ஆண் பிள்ளை வளரும்படி ஆண்டவர் நடத்துகிறார் பாருங்க. இதுதான் ஆண்டவரோட கிருபை, இதுதான் அவரோட அன்பு, அளவில்லாத அன்பு. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தாயவே கூப்பிட்டு வராங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால், அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தா. சொந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு சம்பளமும் கிடைக்குது. இப்படி பாருங்க, ஆண்டவர் நடத்துகிற விதம் பாருங்க எப்படின்னு. இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இப்படி கூட நடக்குமா? வெட்டி போட சொல்கிற ராஜா வீட்டில் பிள்ளை வளரும்படி, ராஜா மகளே பிள்ளையை வளர்க்கும்படி முடிவெடுத்து அதுக்கு கரிசனம் காட்டுறா பாருங்க. தாய்ப்பால் வேணும்னு சொல்லி தாய்ப்பால் கொடுக்குற ஆளை கூட்டிகிட்டு வர சொல்லி
அதாவது பால் மறக்கிற வரைக்கும் அந்த பிள்ளையை வந்து வளர்க்கணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற வேலை. 10ஆம் வசனம். பிள்ளை பெரிதான போது, பால் மறந்த பிள்ளையான போது, பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தில் கொண்டு போய் விட்டாள். அவள் அதை, ஏன்னா அவனைன்னு வரல வரும், அவள் அதை பிள்ளைய, சின்ன பிள்ளைய, அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். யாருக்கு குமாரன் ஆகிறார் பாருங்க, ஆண்டவர் நடத்துகிற விதம் பாருங்க. குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். பாருங்க, மோசே எப்படி வரார் பாருங்க. ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்ளும்போது எப்படி சூஸ் பண்ணி எப்படி கொண்டு வராரு பாருங்க. லேவியோட குடும்பத்தில் பிறகுறாரு. ஆனால் வந்து பார்வோன் குமாரத்தை வளர்க்கும்படியா ஆண்டவர் நடத்துறாரு. அதுவும் பேர் கொடுக்கறது கூட பாருங்க, வளர்க்குறது மட்டும் இல்லை, பேர் கொடுக்கறதே பார்வோன் குமாரத்தி தான். மோசே பேர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பெரியவனாயிடுறாரு. 11ஆம் வசனம். மோசே பெரியவனான காலத்தில், பெரியவனான வாலிபன் ஆயிட்டார். இது பிள்ளை பெரிதான போதுன்னு வருது 10ஆம் வசனத்தில். இங்கே மோசே பெரியவனான காலத்தில் வரும். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடைக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். மோசே வந்து வாலிபன் ஆகிட்ட பிறகு, வாலிபன் ஆகும்போது சொல்லுவாங்க இல்லையா, சிலர் சொல்லுவாங்க இல்லையா, நீ வந்து இன்னாரோட பிள்ளை, உங்கள் சகோதரங்கள்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்கணும் அவருக்கு. பார்வோன் குமாரத்திக்கு தாய் தான் பால் கொடுத்தாங்கன்ற விஷயம் தெரியாது. சொந்த தாயே பால் கொடுத்ததா வந்து பார்வோன் குமாரத்திக்கு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு தான் தெரியும். இவன் மோசேக்கும் தெரியாது, ஏன்னா அவர் சிறு பிள்ளையாக இருந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் அவருக்கு தெரிய வருது. தெரிய வந்து தன் சகோதரர் கஷ்டப்படுறதை பார்த்து அவருக்கு பொறுக்கலை. அவ்வளோதான், இந்த எகிப்தினை வெட்டி மணலில் புதைச்சிடுறாரு. 13ஆம் வசனம். அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன் அடுத்து, ஏன்னா இவர் யாருக்கும் தெரியாத அடித்து புதைச்சிட்டோன்னு நினச்சிட்ருக்கார். ஆனால் பாருங்கள் சொல்கிறான் அவன் சண்டை போடுறதில்ல ஒருத்தன். அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். உடனே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு மோசேக்கும் தெரிஞ்சிச்சு, இது பார்வோனுக்கும் போயிடுது. அதுக்கப்புறம் பார்வோன் வந்து மோசையை கொலை செய்ய வகை தேடுறார். பார்வோன்கிட்ட தப்பி அதுக்கப்புறம் பாருங்கள், பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசையை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலும் தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையில் உட்கார்ந்திருந்தான். பார்வோனோட வீட்டில் வளர்றாரு. வாலிபனான பிறகு அவர் கருத்து தெரிஞ்ச பிறகு, இவங்க வந்து குடும்பம் எல்லாம் தெரிஞ்ச பிறகு சகோதரன் அடிக்கிறத பார்த்து கொன்று போட்டுடுறாரு. கொன்று போட்ட பிறகு யாரும் நம்ம கூட பாருங்கள், உலகத்தில் நிறைய பேர் ஏதாவது தவறு செஞ்சிட்ட பிறகு யாரும் பார்க்கல நம்மளை அப்படின்னு நினச்சிப்போம். அப்படி தான் நினச்சிப்பாங்க நிறைய பேர். யாருமே பார்க்கலைன்னா அப்போ வந்து அவ்வளோதான், யாரோ தவறு செஞ்சவங்களை அடித்து அவர் மரணம் அடைஞ்சிட்டா கூட சட்டத்தில் வந்து அதுக்கு இடம் இல்லை. இன்னொருத்தரை வந்து அடிக்கவோ காயம் ஏற்படுற அளவுக்கு தாக்குறதோ இல்லை உயிரிழப்பு ஏற்படுற மாதிரி தாக்குறது சட்டப்படி குற்றம் பாருங்கள். அவன் தவறே செஞ்சிருந்தா கூட நீங்கள் அதை செய்யக்கூடாது. அதே தான் பாருங்கள், இங்கே வந்து அதுதான் வந்து இவங்க சண்டை போடும்போது அநியாயத்தை தட்டி கேட்குறாரு மோசே. ஆனால் உடனே அவன் சொல்கிறான், நீ வந்து எகிப்தியனை கொண்டு போட்டா பாரு என்னையும் கொண்டு போட்டுருவியோ? எல்லாருமே பார்க்கலனா கூட ஒரு கண் நம்மளை பார்த்துட்ருக்கு. ஒன்று நம்ம இருதயத்துக்கு தெரியும் நம்மளுடைய குற்றம் குறையெல்லாம், இன்னொன்று ஆண்டவருக்கு தெரியும். இதில் பாருங்கள், ஆண்டவர் நடத்துதலை வந்து ஆச்சரியம் ஒன்றும். அதுதான் பாருங்கள், தாவீது சொல்லியிருக்காரு சங்கீதம் 119:18, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும். வேதத்தில் இருக்க அதிசயங்களை, ஏன்னா ஆண்டவர் வந்து அவ்வளோ ஒரு அதிசயமான தேவன். பாருங்கள் இது மோசே வந்து யாருக்குமே தெரியாது மோசே என்ன ஆக போகிறாரு, எப்படி ஆக போகிறாருன்னு. பிறந்த பிறகு யார் வீட்டில் வளரணும், அது யார் வளர்க்கணும், அது எப்படி வளரணும் எல்லாம் அவர் தான் டிசைட் பண்ணுறாரு பாருங்கள். ஆண்டவர் அவரோட நடத்துதல் தான் அது. அதுக்கப்புறம் தான் வந்து மோசே வந்து இப்படி வராரு பாருங்கள். இதுவும் அவர் நடத்துதல் தான். மோசே வந்து பார்வோனுக்கு தப்பிச்சு மீதியான் தேசத்தில் போயிடுறாரு. இதுதான் நடக்குது வாழ்க்கையில். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரை நேசிச்சா விசுவாசிச்சா எல்லாம் கூடணும். விசுவாசிக்கிறாதவங்களுக்கே ஆண்டவர் செய்கிறார்.
நம்ம தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் விசுவாசிக்காதவங்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு ஏன் செய்கிறாருன்னா, அதான் நீங்கள் நினைக்கலாம் சில பேர், நம்ம ஏன் விசுவாசிக்கணும், ஆண்டவர்ப்பா இப்படிலாம் நடத்தியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கலாம். அது வேற. இப்படிலாம் கூட நடந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சிருக்காரு, அதிசயம் செஞ்சிருக்காரு, அற்புதம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பழைய ஏற்பாட்டில் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். நான் ஆபிரகாம் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், சந்ததியா பெருகும்படி ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலை போல ஆசீர்வதிப்பேன்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். அந்த வாக்குத்தத்தம் அவர் சொன்ன எந்த வார்த்தையும் வீணா போகக்கூடாது. அதுதான் பாருங்க, அந்த வாக்குத்தத்தம் கொடுத்ததால நடக்கவே நடக்காது. இது எல்லாருமே சொல்லுவாங்க, இது நடக்காது, இது முடியாது, இது ஆகாதுன்னு. ஆனால் அவரை விசுவாசிச்சு அவர் நடத்துவார்ன்ற ஒரு நம்பிக்கையோட, ஒரு நிச்சயத்தோட நீங்கள் நியாயத்து பக்கம் போகும்போது உலக பிரகாரம் அது நடக்காது. ஆனால் ஆண்டவரால் கூடும், அவரால் எல்லாம் கூடும். விசுவாசிப்போம், ஆண்டவர் தர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவு பெறுவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.